பூஜை செய்யும்போது அம்மன் முகத்திலிருந்து முத்து முத்தாக வேர்வை வரும் அதிசயம். ஆம், இன்றும் கூட தினசரி அம்மன் முகத்திலிருந்து வேர்வை வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நமக்கு அந்த வேர்வையை துடைத்து பூஜை செய்யும்போது நமக்கு குருக்கள் நமக்கு காண்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெறும் புற்று மண்ணை வைத்து, இந்த கோயில் கருவறையே கிடையாது, சிலையோ கற்சிற்பாலோ எதுவுமே கிடையாது. வெறும் புற்று மண்ணை மட்டும் எடுத்து அதில் சில மூலிகைகளாம் கலந்து புற்று மண்ணாலே ஒரு சிலையை செய்திருக்கிறார்கள். அந்த சிலையைத்தான் நாம் இங்கு வணங்கி வருகிறோம். இது மட்டுமா என்றால் இன்னும் இல்லை. இந்த கோவிலுக்கு கருவறைக்கு பூஜைகளே, அதாவது அபிஷேகமோ அர்ச்சனைகளோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சரி, அப்படி அபிஷேகமோ அர்ச்சனை இல்லாமல் கோவில் எப்படித்தான் நடக்கும்? இது ஆகம விதிகளுக்கு எதிராக என்றால் கண்டிப்பாக எதிர்தான். ஆனால் நிச்சயமாக அந்த கோவிலுக்கு அபிஷேகம் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை இருக்கிறது. சரி, வேற என்ன அந்த கோவில் அதிசயம் என்றால், கண் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நன்றாக ஆகிவிடும். கண் பார்வை மங்கி இருந்தாலும், கண்ணே தெரியாமல் இருந்தாலும் கூட, கண் பார்வை மங்கிவிடும் என்றாலும் கூட இந்த கோயிலுக்கு சென்று வணங்கினால் உறுதியாக கண் பார்வை கிடைக்கும். அதே போல அல்சர், வயிறு தொடர்பான பிரச்சனை, வயிற்றுக்குள் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வை தருகிறார். இது மட்டும் இல்லாமல் உலகத்திலே அம்மை நோய் ஏற்பட்டால் அந்த அம்மை நோயை சரி செய்யும் சக்தி இந்த அம்மனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்படி பல அதிசயங்களும் பல அமானுஷங்களும் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை பற்றித்தான் பார்க்கிறோம். சரி, முதலில் இந்த அம்மனை பற்றி பார்த்துவிடும். ஒரு சிறிய புற்று இருந்திருக்கிறது. அந்த புற்றுவை மிக சக்தியாக புத்துவை களைப்பதுன்றது அவ்வளவு எளிதல்ல. புத்துவை தொட்டாலோ புற்றுவை கரைத்தாலோ அல்லது புற்றுவை நீங்க எதாவது செய்தால் அவனுடைய பாதிப்பு என்னவென்று அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த புற்றுவை கரைத்து ஒரு சிலையாக வடிவமைப்பதைத்தான் இங்கு உள்ள ஒரு பெரிய சக்தியாகும். அப்படி அந்த வேலை அன்று வலம் வந்த மிகப்பெரிய சமாதான மௌன விரதமாக இருந்த பிரம்மேனந்த சுவாமிகளிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஆம், அவர் அந்த புற்றுவை களைத்து அந்த புற்று மண்ணை எடுத்து அதையே ஒரு சிலையாக வடித்து ஒரு கருவறையாக வைத்தார். அங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரத்தை வைத்து மக்கள் வழிபாட்டுக்கு வழிவிட்டார். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் நீங்கள் நினைப்பது தான். ஆம், தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய புன்னை நல்லூர் மாரியம்மன் தான். இந்த மாரியம்மன் கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மன் நிச்சயமாக புற்று மண்ணால் செய்யப்பட்ட அம்மனாகும். இங்கு பிரசாதமே புற்றுமண் பிரசாதம் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அங்கே அந்த அம்மனுக்கு அபிஷேகமோ எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஏனென்றால் இது புற்றுமண் என்பதால் அம்மனுக்கு அதிசயம் அபிஷேகம் இல்லை. அனைத்து அபிஷேகம் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்றால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உற்சவர் சிலைகளுக்கு செய்வார்கள். கருவறையில் உள்ள அம்மனுக்கு கிடையாது. உற்சவர் சிலைகள் தான் அபிஷேகம் அர்ச்சனைகள் அனைத்தும் நடைபெறும். அம்மனுக்கு அப்போது எதுவுமே இல்லை என்றால் உண்டு. 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் மண்டல காப்பு, அதாவது மண்டல தைல காப்பு என்று ஒன்று செய்வார்கள். அது மிக விமர்சையாக பிரம்மாண்டமாக இதுக்கு செயல்படுத்தப்படும். 48 நாட்களும் மிக மிக பயங்கரமாக செய்யப்படும். அதே போல இந்த அம்மனுக்கு மிக 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 சக்தி வாய்ந்த சக்தி உண்டு. உலகத்தில் உள்ள அம்மை நோய்கள் யாருக்குமே எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்துட்டாலும் அதை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் இல்லாமல் பலரும் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள் அனைவருக்கும் தெரிந்த கதையாகும். அந்த போன்ற நேரங்களில் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மனை சென்று வணங்கி அங்கே தங்கியிருப்பார்கள். அந்த அம்மை நோய் விடுபட்டு விடும். இது அனைவருக்கும் அந்த காலத்தில் மிகப்பெரிய பிரசாதமாக இன்றும் கூட அந்த அம்மை நோய் பட்டால் அம்மனை தரிசனம் சென்று அது விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை குறைவாக இருந்தாலும், கண் பார்வை தெரியாமல் இருந்தாலும், கண் சார்ந்த இது உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு அதிசயமாகும். ஆம், எவ்வளவோ மருத்துவர்கள் இருந்தாலும் கூட அம்மை நோய்க்கு இன்று கூட நம்ம என்ன செய்வோம் என்றால், அம்மை வந்து விட்டால் வேப்பிலைத்தான் மருந்தாக போடுவோம். அதே நேரத்தில் வேப்பிலை இருக்கும் பச்சைவாழை பழம் சாப்பிடுவோம். ஏதாவது ஒரு மாரியம்மன் கோவிலில் சென்று அம்மனுக்கு நீர் ஊற்றி அந்த நீரை பருகுவோம். இப்படித்தான் நம்ம அம்மை நோயை குணப்படுத்துவோம். இன்றும் கூட என்னத்தான் மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட அதை குணப்படுத்தும் சற்று பயமாகிவிடும். அதில் முத்து முத்தாக வரும் அம்மை நோய், பல அம்மை நோய்கள் உள்ளது. பெரிய அம்மன், பட்டாளத்தம்மன், புட்டாளத்தம்மன், முத்து முத்தம்மன் என்று பல வகைகள் உண்டு. இப்படி எந்த வகை அம்மை நோய் வந்தாலும் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மனிடம் சென்று வணங்கி வந்தால் அல்லது அங்கே தங்கியிருந்தால் அந்த அம்மை நோய் குணப்படும் என்று இன்றளவும் கண்கொள்ளா காட்சியாகும். அதே நேரத்தில் எப்பேற்பட்ட வயிறு பிரச்சனை, வயிற்றில் உள்ள கேஸ்ட்ரிக் அல்சரோ அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனையோ அல்லது வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, கிட்னி, கல்லீரல் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை
தீராத வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. இது மட்டும் தான் என்றால் இப்படியெல்லாம் இல்லை, இந்த அம்மனை எது கேட்டாலும் கொடுத்து விடுவார். அதே நேரத்தில் மிக 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 சக்தி வாய்ந்த பக்தர்கள் கொடுக்கப்படும் மண் புற்று மண் பிரசாதமாகும். இந்த கோயில் செல்பவர்களுக்கு புற்று மண்ணைத்தான் பிரசாதமாக கொடுக்கிறார்கள். நாம் இன்றும் கூட அம்மனுக்கு பூஜை செய்யும்போது அந்த பூஜை செய்யும்போது கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். அந்த அம்மன் முகத்திலிருந்து ஒரு முத்து முத்தாக வேர்வை வரும். அந்த முத்து முத்தாக வேர்வை வருவதால் இந்த அம்மனுக்கு முத்து முத்தாக வேர்வதால் முத்து முத்து வேர்வை என்று அம்மனுக்கு பெயர் உண்டு. அதாவது முத்து முத்து மாரியம்மன் என்ற பெயர் உண்டு. நாம் அனைத்தர்களும் பார்த்திருப்போம். புன்னை நல்ல மாரியம்மன் புகழை பாடும் என்று நிறைய பாடல்கள் உண்டு, நிறைய திரைப்படங்கள் கூட உண்டு. இந்த புள்ளைநல்லூர் மாரியம்மனை வைத்து பல திரைப்படங்கள் வந்ததை நாம் காண முடியும். அதே போல இந்த ஒரு அற்புதமான ஸ்தலங்களில் நீங்கள் வேண்டிக் கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல இங்கு ஒரு குளம் இருக்கிறது. இந்த குளத்தில் வெள்ளம் கரைத்து ஊற்றும் ஒரு வழக்கம் இருக்கிறது. நமது பிரச்சனைகளை வெள்ளத்தின் மூலம் அம்பாள் சரி செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. நமக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த வெள்ளத்தை கரைத்து இந்த குளத்தில் விட்டால் நிச்சயமாக அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது ஒரு அதிசயம் இருக்கிறது. புன்னைநல்லூர் மாரியம்மனை பொறுத்தவரை சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சக்தி அம்மனுக்கு உண்டு. கடவுள் என்பது அனைவருக்கும் தெரியும், சக்தி உண்டு. ஆனால் இன்றளவும் கூட ஒரு புற்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிலையிலிருந்து வியர்வை வருவது நிச்சயமாக நாம் கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்றால் புற்று மண்ணால் சிலை செய்வது மிகவும் கடினம். அந்த சிலையிலிருந்து வேர்வை வருவது என்றது சும்மா லேசான விஷயம் இல்லை. அதை இன்றும் மக்கள் பார்த்து செல்கிறார்கள். அதே நேரங்களில் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கூட எப்பேற்பட்ட நோய்க்கும் அம்மன் மருத்துவராக இருந்து செயல்படுவது நாம் சற்று வணங்கித்தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் இங்குள்ள ஸ்ரீ சக்கரம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம் கண்கூட அம்மனை பார்க்கும்போது இந்த ஸ்ரீ சக்கரத்தை பார்க்க முடியும். அது சதாசிவ பிரம்மானந்த சுவாமிகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்ரீ சக்கரமாகும். பல வகையில் பல பிரச்சனை தீர்த்திருக்கும் இந்த அம்மனை புகழை நாம் பாடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு முறை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள். வழியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமில்லை. திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் வாழையில், திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் தேசிய நெடுஞ்சாலையிலே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. புன்னைநல்லூர் மாரியம்மன் என்று கூகுள் சர்ச் செய்தால் அட்ரஸ் லொகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அங்கே சென்று அம்மனை வழிபடுங்கள். நலமோடு வளமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.